Hello friends, welcome to 8th Wonder. Real Analysis November 2023 மார்க் பார்க்கலாம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட் n tends to infinity n plus 1 n plus 2 n plus n the whole power 1 by n divided by n. இந்த லிமிட்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி வந்து கிவன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிவன் கொஸ்டினை அப்படியே எழுதிக்கலாம். அதில் டினாமினேட்டரில் மட்டும் n பவர் n the whole power 1 by n ரீஃப்ரேம் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். இஃப் an greater than 0 and an plus 1 divided by an tends to l இருந்தால் then an power 1 by n வந்து எனக்கு tends to l இருக்கும். இப்போ நம்ம given கொஸ்டினையும் இந்த ரிசல்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு an என்னவா இருக்கும் அப்படின்னா n plus 1 n plus 2 and so on n plus n divided by n power n இப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி an plus 1 divided by an என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் n plus 1 போடணும். அப்போ நமக்கு an plus 1 கிடைக்கும். டிவைடட் பை an எழுதணும். அதை நான் அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணி பக்கத்தில் மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கிறேன். இப்போ நம்ம அதை ரீரைட் பண்ணி எழுதணும் அப்படின்னா n plus 2 n plus 3 and so on 2n plus 2 divided by n plus 1 the whole power n plus 1 into n power n divided by n plus 1 into n plus 2 into n plus I and so on n plus n கிடைக்கும். இப்போ நம்ம அந்த மல்டிப்ளிகேஷனை கொஞ்சம் ப்ரீவியஸ் டேர்ம் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா n plus 2 n plus 3 and so on 2n plus 1 2n plus 2 divided by n plus 1 the whole power n plus 1 into n power n divided by n plus 1 n plus 2 and so on n plus n கிடைக்கும். இப்போ நம்ம காமனாக இருக்க டேர்ம் எல்லாமே நம்ம வந்து மேலே கீழே வந்து கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம n plus 2ல இருந்து 2n வரைக்கும் நமக்கு வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கும் அப்படின்னா 2n plus 1 into 2n plus 2 divided by n plus 1 the whole power n plus 1 into n power n by n plus 1 கிடைக்கும். இப்போ நமக்கு n plus 1 என்ன பண்ணிக்கலாம்னா மொத்தமாக ஃப்ரேம் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா டினாமினேட்டரில் n plus 1 power n plus 2ன்னு மாறும். மேலே இருக்க நியூமரேட்டரில் இருக்க ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நியூமரேட்டர்லேருந்து n வந்து நான் காமன் அவுட் பண்ணி எழுதுறேன். ஸோ 2n plus 1லேருந்து n காமனாக எடுக்கிறேன். 2 plus 1 by n கிடைக்கும். அதே மாதிரி 2n plus 2லேருந்து n காமனாக எடுக்கிறேன். அப்போ n ஸ்கொயர் இன்ட்டு 2 plus 1 by n 2 plus 2 by n டிவைடட் பை கீழே அதே மாதிரி n நான் காமனாக எடுக்கிறேன். அப்போ n இன்ட்டு 1 plus 1 by n the whole power n plus 2 இன்ட்டு n power n கிடைக்கும். இப்போ பவர்லேருந்து அந்த எண்ணை நான் வந்து காமன் அவுட் பண்ணி வெளியே எடுக்கிறேன். ஸோ அப்போ நம்ம டினாமினேட்டரில் n இன்ட்டு n plus 2ன்னு ஆகும். மேலேயும் கீழே நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 2 plus 1 by n 2 plus 2 by n divided by 1 plus 1 by n the whole square 1 plus 1 by n the whole power n ஆகும். இப்போ நம்ம இதை போத் சைடு வந்து லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 plus அந்த 1 by n வந்து எனக்கு 0 ஆகும். அதே மாதிரி 2 by n எனக்கு 0 ஆகும். டினாமினேட்டரில் இருக்க 1 by n எனக்கு 0 ஆகும். பட் இந்த லாஸ்ட்டில் இருக்க 1 plus 1 by n the whole power nக்கு என்ன வரும்? இதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. லிமிட் n tends to infinity 1 plus x by n the whole power n equal to e power x. இங்கே அந்த எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு இருக்கும். ஸோ அதை நான் அந்த ரிசல்ட் நம்ம ரீஃப்ரேம் பண்ணி எழுதணும்னா அதோட வேல்யூ வந்து நமக்கு ஈன்னு கிடைக்கும். தேர்ஃபோர் 2 plus 0 into 2 plus 0 divided by 1 plus 0 into ஈன்னு கிடைக்கும் which is equal to 4 by e. இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா லிமிட் n tends to infinity an plus 1 by anோட வேல்யூ தான் கிடச்சிருக்கு. நம்ம அபவ் ரிசல்ட் என்ன பார்த்தோம்? an plus 1 by an எல்லுக்கு போச்சுன்னா an பவர் 1 by n வந்து எனக்கு எல்லுக்கு போகும்னு பார்த்தோம் which is equal to an பவர் 1 by n equal to 4 by e. Therefore ஆப்ஷன் A வந்து ஃபால்ஸு, B ட்ரூ, C, D வந்து ஃபால்ஸ். தேங்க்யூ.